ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 8ல் 1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 7வது கணக்கு, முதல் 21 இயல் எண்களின் திட்ட விலக்கத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, n இயல் எண்களின் திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலா எழுத போகிறேன். நான் எழுதுகிற பாருங்கள். n இயல் எண்களின் திட்ட விலக்கம் சிக்மா ஈக்குவல் டு √n² மைனஸ் 1/12. சரியா? இதுதான் ஃபார்முலா. இது என்ன புதுசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆல்ரெடி எடுத்துக்காட்டு 8ல் 10ல் நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம ஆன்சராக கொண்டு வந்திருப்போம். சரியா? அதில் போய் பார்த்தோம் அப்படின்னா என்னென்னு இருக்குன்னா, நம்ம விலக்க வர்க்க சராசரி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். என்னென்னா σ² ஈக்குவல் டு n² மைனஸ் 1/12ங்கிறது இதை நம்ம ஆன்சர் கொண்டு வந்திருப்போம். அப்போ இதிலிருந்து நம்ம திட்ட விலக்கம் எடுத்துக்கலாம். எப்படி? விலக்க வர்க்க சராசரினா σ², அதே திட்ட விலக்கம்னா சிக்மாவா. அப்போ இங்கே இருக்கிற ஸ்கொயர் இந்த சைட் போகும்போது ரூட்டில் போயிடும். அப்போ √n² மைனஸ் 1/12. சரியா? இப்படி தான் நான் ஃபார்முலா எடுத்திருக்கேன். இப்போ இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 21 இயல் எண்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போது n ஈக்குவல் டு 21ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ போடலாம் பாருங்கள். சிக்மா ஈக்குவல் டு இங்கே எண்ணுக்கு பதிலாக 21ன்னு கொடுங்க. 21² மைனஸ் 1/12 ஈக்குவல் டு √21 × 21 பெருக்கி பார்த்தோம் அப்படின்னா 441ன்னு வரும். கழித்தல் 1/12. சரியா? இதிலிருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா √441லேருந்து 1 போயிடுச்சு அப்படின்னா 440/12 இருக்கா? இப்போ இதில் பாருங்கள், 440 12ஆல் வகுக்கணும். அதுக்கு முன்னாடி ரெண்டுமே பாருங்கள் நம்ம கேன்சல் பண்ணலாமா? அதாவது 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா முன்னாங்கு 12ன்னு வருமா? இதை 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் 1 4 4 1 4 4 0க்கு 0 இப்படி வருதா? அப்போ சிக்மா ஈக்குவல் டு √110/3. இப்போது 110 3ஆல் வகுத்து அதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், 110 3ஆல் வகுக்கிறத நான் இங்கே சைடில் போடுற பாருங்கள். 110 3ஆல் வகுக்கிறோம். இப்போ வகுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 11. 11ல் எத்தனை 3 வரும்? 3 9ன்னு வரும். மிச்சம் 2 20. 20ல் எத்தனை 3 வரும்? 6 3 18. அடுத்து மிச்சம் 2. இங்கே இறக்கிறதுக்கு எந்த நம்பரும் இல்லாதனால நான் இங்கே புள்ளி வச்சுட்டு இங்கே 0 சேர்த்துறேன். மறுபடியும் இதில் 20ல் 6 3 18. மறுபடியும் 2 மிச்சம். மறுபடியும் 0 சேர்த்துனா இதே மாதிரி போயிட்டே தான் இருக்கும். 6 3 18 இப்படியே போயிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போது 36.66ன்னு வருது. அப்போ சிக்மாவோட வேல்யூ இதை ரெண்டையுமே வகுத்தோம் அப்படின்னா √36.66ன்னு வருதா? இப்போ இந்த நம்பருக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். போடலாம் பாருங்கள். இப்போ வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது நம்ம நம்பர் ஜோடி எடுத்துக்குவோம். அப்போ ஜோடி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த 2 எடுத்துக்கிறேன், அடுத்து இந்த 2 எடுத்துக்கிறேன். 36ல் அடங்குற மாதிரி வர்க்க நம்பர் என்ன இருக்குது? 6 6 36ன்னு எடுக்கலாமா? 5ன்னு எடுத்து 5 25 ரொம்ப கம்மியாக இருக்கும். 7 7 49 இதை விட அதிகமாக போயிடுறதுனால நான் 6 6 36ன்னு எடுக்கிறேன். இப்போ இதிலேருந்து இது கழிச்சோம் அப்படின்னா 0 தான். அடுத்து இங்கே புள்ளி இருக்கனால நான் இங்கே புள்ளி வச்சுக்கிறேன். அடுத்து பாருங்கள், அடுத்த நம்பர் நம்ம ஜோடியாக கீழே இறக்குவோமா? 66 கீழே இறக்குறேன். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் அதை 2ஆல் பெருக்கி இங்கே போடுவோம். அப்போ 6 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 6 2 12ன்னு வருமா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு 2ஐயும் பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே வரணும். இங்கே சப்போஸ் நான் 1ன்னு போட்டேன்னா கூட 121ன்னு வரும். 121ங்கிறது 66ல் அடங்காது. அப்போ அடங்காதுங்கிற நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 போடுறேன். 0. அடுத்து இப்போது 0 போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்த நம்பர் இருந்தால் கீழே இருக்கும். இங்கே எந்த நம்பருமே இல்லை. இப்போது புள்ளியும் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா நான் 2 0 சேர்த்துறேன். 2 நம்பரை எடுக்கிறதுனால நான் 2 0 சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் 6600க்கு உள்ளே வரணும். இப்போ என்ன போடலான்னு பாருங்கள். இப்போ நான் 1ன்னு போட்டால் கூட இது 1200 அந்த மாதிரி வருதா? 1200ங்கிறது 6600ல் எத்தனை தடவை வரும்? 5 தடவை போட்டால் 5000 ஆகும். இந்த 200 200 எக்ஸ்ட்ரா வருது. அப்போ கரெக்டாக போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 தடவை போடுறேன்.
5 25 மிச்சம் 2 5 பெருக்கல் 0 0 2 கூட்டினா 2ன்னு வரும். 2 10 10க்கு 0 மிச்சம் 1 அடுத்து ஓரஞ்சு 5 5 1 6 சரியா. இதுலேருந்து இதை கழிக்கணும். 6600லேருந்து 6025 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ மிச்சம் இருக்கும்? 575 இருக்குமா. இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து நம்ம எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்து அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம். இப்போ 2 தான் இருக்குது, அப்போ இன்னொரு ஸ்டெப் போடணும். பாருங்கள், மறுபடியும் நான் 2 0 சேர்த்துறேன். இப்போ மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்கி போடுவோமா. பெருக்கி போட்டால் 2 10 10க்கு 0 மிச்சம் 1 இது 2ஆல் பெருக்குனா 0ன்னு வரும். இங்கே இருக்கிற 1 கூட்டினா 1ன்னு வரும். அது 6 2 12 சரியா. இந்த மாதிரி வருதா. இப்போ இதே மாதிரி தான் இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் 57,500க்கு உள்ளே வரணும். அப்போ என்ன நம்பர் போடலான்னு யோசிச்சு பாருங்கள். இது வந்து 1ன்னு போட்டால் கூட 12,101ன்னு வருமா. 12,000ங்கிறது 57,000த்தில் எத்தனை தடவை வரும்? 12 எப்படி சொல்லி பாருங்கள். 4 12 48 12 60 5 தடவை போட்டோன்னா 60 இதை விட எச்சா போயிடும். அப்போ 4 தடவை நான் போடுறேன். பெருக்கணும் அப்படின்னா நன்னாங்க 16 மிச்சம் 1 4 பெருக்கல் 0 0 அது கூட 1 கூட்டினா 1 ஒரு 4 4 2 8 4 4 சரியா. இந்த மாதிரி வருதா. இப்போ இதை கழிக்க கூட தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் இங்கே 3 ஸ்தானம் கிடச்சிச்சு. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இது எப்படி 2 ஸ்தானமாக மாற்றலாம் அப்படின்னா 6.0 இந்த 3வது நம்பர் 5ஆகவும் 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துவோம். இங்கே 5 விட கம்மியாக இருக்கனால நான் இந்த நம்பர் நான் அப்படியே போடுறேன். அப்போ 0 5 சரியா. இப்போ இதை கொண்டு போய் அங்கே போடல பாருங்கள். இப்போ எண்ணியல்களின் திட்ட விலக்கம் சிக்மாவோட வேல்யூ தோராயமாக எவ்வளோ? 6.05 அவ்வளோதான். ஒரு தரவின் திட்ட விலக்கம் 4.5 ஆகும். அதில் இருக்கும் தரவு புள்ளி ஒவ்வொன்றிலும் 5ஐ கழிக்க கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திட்ட விலக்கம் அவங்க கொடுத்துருக்காங்க, அதோட ஒரு புள்ளி கூடையும் 5 கழிச்சா கிடைக்கிற புதிய தரவோட திட்ட விலக்கம் கணக்கிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. இப்போது நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். அதாவது எடுத்துக்காட்டு 8ல் 8 அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதில் என்ன அப்படின்னா அதில் நம்ம 3 வச்சு கூட்டி போட்டிருப்போம். ஒரு தரவு புள்ளி கொடுத்துருப்பாங்க, அதற்கு திட்ட விலக்கம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட 3 கூட்டி போட்டிருப்போம். 2ஐயுமே கூட்டி போட்டப்பவும் திட்ட விலக்கம் மாறாமல் 2க்கும் ஒரே விலக்கம் தான் வந்தது. ஓகேவா. அதையே இங்கே கொண்டு வந்து சொல்கிற பாருங்க. இப்போ திட்ட விலக்கம் அவங்க இங்கே கொடுத்துருக்கிறது சிக்மா ஈக்குவல் டு 4.5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நான் எழுதியிருக்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுடன் ஏதேனும் மாறிலியை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் மாறாது சரியா. அவங்க கொடுத்துருக்கிறது கூட நம்ம ஏதாவது ஒரு மாறிலி ஏதாவது ஒரு நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ அதோட திட்ட விலக்கம் மாறாது. 2க்கும் ஒரே திட்ட விலக்கமாக தான் இருக்கும். அப்போது புதிய தரவின் திட்ட விலக்கமும் அதே தான் 4.5 தான் சொல்லியிருக்கோம் சரியா. இப்போ அடுத்து 9வது கணக்கு பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு தரவின் திட்ட விலக்கம் 3.6 ஆகும். அதன் ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் மற்றும் விலக்க வர்க்க சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முன்னாடி வந்து கூட்டுறது கழிக்கிறது கேட்டிருந்தாங்க, இங்கே என்னதுன்னா வகுக்கும் போதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எடுத்துக்காட்டு 8ல் 9 அதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் கீழே. இப்போ பாருங்கள். அதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 4ஆல் பெருக்கியிருப்போம். புதிய தரவை 4ஆல் பெருக்கி வந்த திட்ட விலக்கத்தை செக் பண்ணும்போது அதில் எப்படி வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறத போட்ட திட்ட விலக்கத்துக்கூட நம்ம 4ஆல் பெருக்கினதுக்கு அப்புறம் போட்ட திட்ட விலக்கம் வந்து திட்ட விலக்கமும் 4ஓட மடங்காக இருக்கும். அதாவது 4ஆல் பெருக்கி வர ஆன்சராக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது 1 இருந்துச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு 4ஆல் பெருக்குனதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிற திட்ட விலக்கம் வந்து 4 இருக்கும். அதாவது 4ஆல் பெருக்கி வந்த ஆன்சராக இருக்கும். அப்போ இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 3ஆல் வகுக்கும் போது அப்படின்னா அப்போ திட்ட விலக்கத்தையும் 3ஆல் வகுத்தோன்னா வர ஆன்சர் தான் புதிய திட்ட விலக்கம் சரியா. இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். திட்ட விலக்கம்ங்கிறது 3.6ன்னு கொடுத்துருந்தாங்களா. கீழே எழுதியிருக்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளை ஏதேனும் மாறிலியால் வகுக்க கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கமானது முன்பிருந்த திட்ட விலக்கத்தை அதே மாறிலியால் வகுக்க கிடைக்கும் மதிப்பிற்கு சமம் சரியா. அதைத்தான் அந்த எடுத்துக்காட்டில் பார்த்தோம். எனவே புதிய தரவின் திட்ட விலக்கம்னா அதே தான். அப்போ அந்த 3ஆல் வகுக்கும் போதுன்னா அப்போ திட்ட விலக்கத்தை 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 3 3 2 3 6 1.2 அது மட்டும் கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? விலக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க. விலக்க வர்க்க சராசரினா திட்ட விலக்கம்னா சிக்மா, விலக்க வர்க்க சராசரினா சிக்மா ஸ்கொயர். அப்போ சிக்மா ஸ்கொயர்னா இந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும். 1.2 பெருக்கல் 1.2. இந்த 2ஐயும் பெருக்கும்போது
1.44 அதாவது இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. நம்ம ஆன்சரில் 1.2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம். 1.44. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.